ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலைவனம். இன்னைக்கு நம்ம சேனலில் பஹாரியா கானா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுலேயே என்ன பண்ணணும்னா, நான் இதில் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுலேயே 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம இதை குக்கரில் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால என்ன பண்ண போகிறோம்னா, 1 கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி எடுத்து அளவெடுத்து நம்ம இன்னைக்கு சாதம் வடிக்க போகிறோம். இப்போது குக்கரை எடுத்து வச்சாச்சு. குக்கரில் நான் 4 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு இதோட பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நான் 2 பெரிய பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிடுறேன். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துடுறேன். நல்லா கலந்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இதோட புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கலந்துக்கலாம். ஏன்னா 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இதுவே போதும் அப்படின்னா இதோட நிறுத்திக்கலாம். நான் இன்னைக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் இதோட ஆட் பண்ண போகிறேன். சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் கலந்துருக்கேன். கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப்புக்கு 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இப்போது நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் 2 கப்புக்கு 4 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவைப்பட்டால் தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியோட நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். 1/2 hour ஊற வச்சு எடுத்தாச்சு. ரைஸ் இதில் நான் ஆட் பண்ணுறேன். ரைஸ் எல்லாமே சேர்த்துட்டேன். ஒரே ஒரு லைட்டாக கலந்துட்டு உப்பு இதில் கரெக்டாக இருக்கான்னு சேர்த்து பார்த்துக்கணும். நான் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்தேன். இப்போ நான் தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை 2 விசில் போட போகிறோம். இன்னைக்கு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். விசில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா குக்கர் ஓப்பன் பண்ணிடணும். இப்போ நான் 2 விசில் போட போகிறேன் இன்னைக்கு. இது இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க. உப்பு நான் செக் பண்ணிட்டேன். உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 2 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ 2 விசில் வந்ததும் இது இறக்கிடலாம். 2 விசில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய பகாரியா கானா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சாதம் மலர்ந்து வந்திருக்கு. 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். அடி பிடிக்காமல் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வேற ஒரு
பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நான் செஞ்ச இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you.